அதை எதையும் தொந்தரவு பண்ணாதடா, ஆட்சியை தொந்தரவு பண்ணாத, தாத்தாவை தொந்தரவு பண்ணாது, எதனா வேணா வாங்கு. இல்லை இப்படி தானே வளர்க்கப்பட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் திரும்பி போகும். தேவன் சொல்கிற இடத்துல இருந்தால் பிள்ளைகள் பந்தியை சுற்றி ஒலிவு மர கன்றுகளை போல் இருப்பாங்க. பிள்ளைங்க இங்கே யார் வீட்டை சுற்றி வராங்க? பாட்டி வீட்டில், அம்மாச்சி வீட்டில், தாத்தா வீட்டில், ஆயா வீட்டில், முதியோர் வீட்டில் தான். அதாவது பெற்றோர்களுடைய அது போகலாம். ஐயா விடுமுறைக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரலாம். அது தட்ஸ் லைக் என் வெக்கேஷன் ஃபார் த வெக்கேஷன். இங்கே லீவ் விட்டால் தான் பெற்றோர் வரான் பிள்ளைய பார்க்க. ஒன்றும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ அவனே எல்லாமே பே பண்ணுறான் பையனே. நான் தப்புன்னு சொல்ல, ஆனால் கொஞ்சம் புரிந்து கொள்ளுக்க வேதம் என்ன சொல்லுகிறது என்று. வளம் வர 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 வர, வசதி வர 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 நீங்கள் அதிகமாக அன்பு பாராட்ட வேண்டும். அவன் பிள்ளை தவறு செய்கிற பொழுது, இன்று தவறும் தெரியல, இப்போ தவறாகவே தெரியல, அந்நிய நோக்கத்தில் பிணைக்கப்பட்ட தவறாக தெரியல.